விசாரணைக்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் நெல்சர் வழக்கில் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு 3வது முறையாக சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக முதலில் 12ஆம் தேதி வர சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் இருப்பதன் காரணமாக 15 நாட்கள் தள்ளி வைக்க வேண்டும் மற்றும் சென்னையில் அந்த விசாரணையை வைக்க வேண்டும் என்று விஜய் தரப்பில் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் 15ஆம் தேதி, அதாவது அந்த கோரிக்கை ஏற்றார்கள். ஆனால் முழுமையாக இருக்காமல் 12ஆம் தேதிக்கு பதிலாக 15ஆம் தேதி ஆஜராகுமாறு கூறியிருந்தார்கள். அதுவும் டெல்லிக்கு வர வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அந்த கோரிக்கையை ஏற்று தற்பொழுது அந்த ஆஜராகுவதற்காக சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டிருக்கிறார். இதற்கான விசாரணை நாளை தான் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இருந்த போதிலும் இன்று மாலையே, அதாவது தற்போது அவர் புறப்பட்டிருக்கிறார். இன்று மாலை 7 மணி அளவில் டெல்லியை சென்றடைவார். இரவு டெல்லியில் தங்கக்கூடிய அவர் நாளை காலை 9 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று 3ஆம் கட்ட விசாரணைக்காக ஆஜராக உள்ளார். ஏற்கனவே ஜனவரி மாதம் 2 முறை சென்று வந்தார். அதாவது ஜனவரி 12ஆம் தேதி முதல் முறையாக அந்த கரூர் சம்பவத்தில் ஆஜராகி பல்வேறு கேள்விகளுக்கு, சிபிஐயின் கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். அதற்கு பிறகு ஜனவரி 19ஆம் தேதி 2ஆம் கட்டமாக கலந்து கொண்டிருந்தார். அதற்கு 18ஆம் தேதியே அங்கு சென்றிருந்தார். ஜனவரி 18ஆம் தேதியே சென்றிருந்தார். இந்த நிலையில் தான் 1 மாதத்திற்கு பிறகாக தற்போது மீண்டும் 3வது முறை விசாரணைக்காக தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதை ஏற்றுதான் தற்போது சென்னையில் இருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி செல்கிறார். இன்று மாலை இரவு அங்கு தங்கக்கூடிய விஜய் நாளை காலை விசாரணையில் ஆஜராகிறார். நந்தா, நிச்சயமாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு விசாரணைக்காக அவர் செல்ல இருக்கிறார். ஏற்கனவே 2 முறையாக இந்த விசாரணை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் 3வது முறையாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒருபுறத்தில் தேர்தல் பணிகள், வேட்பாளருக்கான நேர்காணல், நிர்வாகிகள் சந்திப்பு, இப்படி அடுத்தடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் தாவேக தலைவர் முன்னெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த விசாரணை என்பது அவருக்கு எப்படியாக பார்க்கப்படுகிறது? நந்தா, ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கிறார். குறிப்பாக ஈரோடு சென்ற பிறகு, அதற்கு பிறகு வேலூர், அதற்கு பிறகு தஞ்சாவூர் ஆகிய இடங்களுக்கு சென்றார். அதைத் தொடர்ந்து தென்காசி அல்லது காரைக்குடி செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஒரு புறம் நேர்காணலும் நடத்தியிருந்தார். அதாவது வேட்பாளர் விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் முதல் கட்ட அந்த நேர்காணலும் நடைபெற்றிருந்தது. அதைத் தொடர்ந்து சனிக்கிழமையான இன்று 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலுக்கான நேர்முக தேர்தல் தேர்வு நடைபெறும். அதற்கான நேர்காணல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் சிபிஐ 15ஆம் தேதி நேரடியாக டெல்லிக்கு வர வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இதன் காரணமாக அந்த 2ஆம் கட்ட வேட்பாளர் நேர்முக நேர்காணல் என்பது நடைபெறாமல் தடைபெற்றிருக்கிறது. இது அடுத்த வாரம் நடைபெறும் என்று பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தனித்து போட்டியிடுவதற்காக தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்கிறது. அதற்கான பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் கட்சி தரப்பில். அதற்கான அதுதான் நேர்முக தேர்வு மற்றும் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு என அடுத்தடுத்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது சிபிஐ அலுவலகத்துக்கு செல்வது அந்த பணியை கொஞ்சம் தொய்வடைய செய்திருக்கிறது. ஏனென்றால் இன்று 2ஆம் கட்ட அந்த நேர்காணல் நடைபெற்றிருக்க வேண்டும். அது தடைபெற்றிருக்கிறது. இது தற்போது 4 நாட்கள் தள்ளி போகும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியும் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற ஒரு இடையூறுகள் தமிழக வெற்றி கழக தலைவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த சிபிஐ விசாரணையில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அழைப்பு வந்தது. அதை ஏற்று தற்போது அவங்க புறப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த விசாரணை எத்தனை நாட்கள் தொடருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? டெல்லியிலிருந்து ஏதாவது தகவல் இருக்கிறதா செந்தில் ராஜா? இந்த விசாரணை முடித்துக் கொண்டு இன்றே அவர் சென்னை திரும்ப வாய்ப்பு இருக்கிறதா அல்லது நீடிக்க வாய்ப்பு இருக்கா? நந்தா, கடந்த 2 முறை நடைபெற்றதும் ஒவ்வொரு நாட்கள் தான் நடைபெற்றிருந்தது. அதாவது சிபிஐ தயாரித்து வைத்திருக்கக்கூடிய கேள்விகள், அவர்கள் என்ன கேள்வியை விஜயிடம் ஒரு சாட்சியாக கேட்க வேண்டுமோ அந்த கேள்விகளை அந்த 2 கட்ட விசாரணையிலும் கேட்டிருந்தார்கள். அதற்கான தனக்கு தெரிந்த அனைத்து பதில்களையும் தான் பார்த்த விஷயங்களையும் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் 3ஆம் கட்ட அந்த விசாரணைக்காக வர சொல்லியிருக்கிறார்கள். ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இதை ஏற்றுதான் போகிறார். ஆனால் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை சிபிஐ உறுதியாக கூறவில்லை. அதாவது விசாரணைக்கு வர வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த முறை எத்தனை கேள்விகள் இருக்கிறது, அதை நாளைக்குள் அதை முடிக்க முடியுமா அல்லது மேலும் ஒரு நாள் தங்க வேண்டுமா என்பது உள்ளிட்ட தகவல்கள் எல்லாம் நாளை மதியத்திற்கு மேல் தான் தெரிய வரும். நந்தா,
இதுவரை நடந்த விசாரணையில தாவேக தலைவர் விஜயனுடைய அந்த பரப்புரை வாகனம், அதில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சி பதிவுகள் உள்ளிட்ட பல விஷயங்களை ஆய்வு செய்திருக்கிறாங்க சிபிஐ அதிகாரிகள். அதே போல கடந்த முறை 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாகவும் தகவல் இருக்கு. ஒருமுறை கடந்த முறை விசாரணையில என்னெல்லாம் நடந்துச்சு, என்னென்ன கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டது, இப்போது என்ன கேள்விகள் முன்வைக்க சிபிஐ திட்டமிட்டிருக்கிறது செந்தில்? நந்தா, இந்த சம்பவத்தின் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பல்வேறு நபர்களிடம் இந்த விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது. முதல் கட்டமாக பார்த்தீர்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் அந்த கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஷனா மற்றும் கரூர் மாவட்ட, அதாவது மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன். ஏனென்றால் அவர்தான், மதியழகன் தான் அந்த நிகழ்ச்சிக்கான அனுமதி கடிதம் கொடுத்து அந்த அனுமதி பெற்றிருந்தார். இதன் காரணமாக இவர்கள் 3 பேரும் முதல் முறையாக அழைக்கப்பட்டு அந்த பல்வேறு கேள்விகள் நிகழ்ச்சி அந்த நடைபெற்றது, என்ன சம்பவங்கள் நடைபெற்றது, ஏன் இவ்வாறு நடைபெற்றது என்பது பல்வேறு கேள்விகள் அவர்களுக்கு வைக்கப்பட்டது. அவர்களும் அந்த பதிலை அளித்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் கட்சியுடைய தலைவரான விஜய் அழைக்கப்பட்டார். அந்த விசாரணையில் நீங்கள் குறிப்பிட்டது போலவே பல்வேறு கேள்விகள், அதாவது சிபிஐ தரப்பிலிருந்து இத்தனை கேள்விகள் என்று அதிகாரப்பூர்வமாக கொடுக்கவில்லை என்றாலும் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல்கள் கசிந்திருந்தன. அது பற்றிய நம்மளுடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவும் பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் தான் நாளை அந்த 3ஆம் கட்ட விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. இதிலும் 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் விஜயிடம் கேட்கப்படலாம். அதற்கு விஜய் சொல்லக்கூடிய அந்த பதில்களை பதிவு செய்து அவர்களிடம் ஒப்பந்தம் பெற்றுவிட்டு நாளை இரவு முடியலாம், அல்லது இன்னும் கேள்விகள் இருக்கிற பட்சத்தில் அவர்கள் சிபிஐ அடுத்த கட்ட விசாரணையை அடுத்த நாள் தொடரலாமா என்பது குறித்தெல்லாம் அவர்கள் முடிவெடுப்பார்கள். ஆனால் எத்தனை நாள் நடைபெறுகிறது என்பதெல்லாம் இன்னும் உறுதியாக வெளியாகவில்லை. நந்தா, நன்றி செந்தில் ராஜா விரிவான விவரங்களுக்கு.